ஹாய் மக்களே, வணக்கம். பாபு ட்ராக் சேனலுக்கு பாபு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடிக்காக தான் இந்த பதிவு. மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா நடத்திய இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி எந்த அளவுக்கு இருந்தது, அம்மாவுடைய புகழ் எந்த அளவுக்கு இருந்தது, இந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து சின்ன பின்னமாகிட்டீங்க. அதாவது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நான் இந்த ஆட்சியை பத்தி நான் குறை சொல்லல. பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் அதெல்லாம் குறை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு அமைச்சரும் வந்து வெளியே போறதுக்கு காரணம் வந்து என்ன? நீங்க வந்து அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உள்ள குடும்பத்துல பிரச்சனைனாக்கா உட்கார வச்சு பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் பதவி பறிச்சு பறிச்சு அமிச்சாக்கா அவங்க எங்க போவாங்க? இது தான் போவாங்க. நீங்க போனதுக்கு காரணமே எல்லாம் சிவி சமூகம் எட்டியே பார்க்கல பாருங்க. அவர்லாம் பாவம் ஓவரான்னு விட்டு போயிட்டாரு அவரு. பென்சிமன் என்ன சார் பண்ணாரு? உங்களை பென்சிமன் என்ன பண்ணாரு? அவரு ஏதாவது தாவேக்கு போய் சேரன்னு சொன்னாரா, இல்லை வேற எங்கேயாவது போறேன்னு சொன்னாரா? அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டீங்களா? அவரை வந்து தூக்கிட்டீங்களா கட்சியில இருந்து? அவர் என்ன பண்ணாரு உங்களை? அவர்லாம் நல்ல மனுஷன் சார். அவர்லாம் எங்க தொகுதியில வந்து மதுரை தொகுதியில நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது சார். பென்சிமன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவரை தூக்கிங்க சார். பாவம் அவர் வந்து ஜெயலலிதா அம்மா சமாதியில போய் அழுதுட்டு வந்திருக்காரு சார். அவர் என்ன சார் பண்ணாரு உங்களை? ஏன் சார் இப்படி எல்லாரையும் ஒரு ஒரு ஆளையும் தூக்கிட்டு கட்சியே இல்லாத போயிடுச்சா சார் நீங்க? ஏன் சார் இப்படி பண்றீங்க? எல்லாம் அங்கங்க மாறி மாறி போயிட்டாங்க. நீங்க பாருங்க, டிஎம்கே சேர்ந்துட்டாரு. ஸ்டாலின் முன்னிலையில கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 பேரை வச்சு டிஎம்கே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு வேல்யூ உள்ள ஆளு நம்ம பென்சிமன் அவரு உங்களுக்கு எதுவுமே செய்யலையே. எதுக்காக நீங்க அவங்க தூக்கணும்னு எங்கே உங்களுக்கு புரியல? விஜயபாஸ்கர் தூங்குறீங்க, சமூகம் தூங்குறீங்க, இவங்களாம் ஒரு இடத்துல போனாங்க, விஜய பார்த்தாங்க, சரி ஓகே நீங்க தூக்குறதுனால தான் அவங்க போனாங்க. உங்களை எல்லாரையும் தூக்கிட்டு நீங்க தனி மரமா என்ன பண்ண போறீங்க? இந்த ரெட்டடியை காப்பாற்றுவீங்களா, காப்பாற்ற முடியும்? நான்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் ரெட்டடிக்கு தான் சார் போட்டேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரெட்டடை தான் சார் போட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த கட்சி பிரச்சனை வரும்போது தான் சார் நான் டிஎம்கேக்கு வந்தேன். டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன். இந்த டிஎம்கேல இந்த பேச்சாளருங்க இடவரமா பேசுறாங்க, அந்த டென்ஷன்ல தான் சார் இன்னைக்கு விஜய் கட்சிக்காக ஓட்டு போடுறோம். என்ன சார் இப்படி மாறி மாறி இப்படி போனாக்கா அந்த தமிழ்நாடு எங்க போய் நிற்க போகுதுன்னே தெரியல சார். சார் தயவு செய்து எடப்பாடி அவர்களே, நீ இவ்வளோ இருக்கிறவங்களையாவது காப்பாத்துங்க சார். கட்சியை காப்பாத்துங்க சார். அம்மாவுடைய கட்சியை காப்பாத்துங்க. அதுக்காக வந்து திருப்பி நீங்க எல்லாரையும் கூப்பிட்டாக்கா வந்து ஓட்டுல போட மாட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி போடுவாங்க? இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. நன்றி, வணக்கம்.